ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான ரொம்ப ஜூஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் ஃப்ரை நம்ம நிறைய வெரைட்டிஸில் பண்ணலாம். ஒரு தடவை இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இங்கே 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கீரல் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை மசாலா தடவி ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, சின்ன சைஸ் பூண்டாக இருந்துச்சுன்னா 5 பல் சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு பட்டையும் சேர்த்து நல்லா க்ரஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமனோட ஜூஸ், ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா எல்லா பீசஸ் மேலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான ஒரு சின்ன சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1 டீஸ்பூன் சோயா சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ½ hour ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் குக் பண்ணிடலாம். சிக்கன் பீசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை மாற்றிடலாம். இப்போ இதே பேனில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நறுக்குன பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து அதை ஒரு 1 minute வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்க்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாஸையும் சேர்த்துடலாம். இதையும் ஒரு 1 minute வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். சிக்கன் பீசஸ்லாம் சாஸில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு ஒரு 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நல்ல ஸ்பைசியான ஜூஸியான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸியான ஃப்ளேவர்ஃபுல் சிக்கன் ஃப்ரை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் இதை மாதிரி வீடியோஸ்க்காக என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.